அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி ஷீபா. நம்ம ட்ரீம் ஹோம் கைட் சேனல்ல நிலம் மற்றும் வீடு வாங்குறது சம்பந்தமா நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு வரோம். அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாங்க. ஷீபா, நான் ஒரு நிலம் வாங்க போறேன். ஆனா அந்த இடத்தோட மார்க்கெட் விலை 20 லட்சம் சொல்றாங்க. கவர்மெண்ட் ரேட் 10 லட்சம் தான் இருக்கு. இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் எந்த விலைக்கு பத்திரம் பதியணும்? ரொம்பவே புத்திசாலித்தனமான கேள்வி. இதுக்கான பதிலையும் மார்க்கெட் வேல்யூ வர்சஸ் கைட்லைன் வேல்யூ பத்தின முழு விவரத்தையும் இந்த வீடியோல பாப்போம். ஏன் இந்த விலை வித்தியாசங்கள் வருது? அரசாங்கம் ஒரு ஏரியாவோட வளர்ச்சியை வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை விலையை நிர்ணயிப்பாங்க. அதுதான் கைட்லைன் வேல்யூ. ஆனா ரியல் எஸ்டேட்ல டிமாண்ட் அதிகமா இருக்கறதால மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. அதுதான் மார்க்கெட் வேல்யூ. இதனால தான் இந்த வித்தியாசம் வருது. அப்ப நான் எந்த விலைக்கு பத்திரம் பதியணும்? சட்டப்படி நீங்க அந்த நிலத்தை என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அந்த விலைக்கு தான் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் கட்டணும். ஒருவேளை மார்க்கெட் விலை வழிகாட்டி மதிப்பை விட குறைவா இருந்தா கூட நீங்க அரசு நிர்ணயித்த அந்த மினிமம் கைட்லைன் வேல்யூக்கு கட்டாயம் வரி கட்டியே ஆகணும். இதனால எனக்கு என்ன லாபம் அல்லது நஷ்டம்? நீங்க சரியான மார்க்கெட் விலைக்கு பத்திரம் பதிஞ்சா மட்டும்தான் பின்னாடி நீங்க அந்த நிலத்தை விற்கும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், அதாவது மூலதன ஆதாய வரி சேமிக்க முடியும். அதே போல பேங்க் லோன் எடுக்கும்போது உங்க பத்திரத்துல என்ன விலை இருக்கோ அதை வச்சுதான் லோன் அமௌண்ட் முடிவாகும். உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க ஏரியால கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொத்து வாங்குறதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை பெற நம்ம ட்ரீம் ஹோம் கைட் சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்கள் அன்புத் தோழி ஷீபாவின் நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.